அருமையா இருக்கு படம். எத்தனை முறை பார்த்தாலும் சகிக்காது. அருமையா இருக்கு படம். இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவரோட எந்த ஒரு பிசிறு இல்லாம இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் அல்டிமேட்டா இருக்கு. செம்மையா இருக்கு. தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் இருக்கு படம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ரஜினி இந்த அளவுக்கு மாசா பார்த்தது இல்ல. சீன் பை சீன் ஒரு சீன்லாம் இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. படம் நான் பார்க்கல, செகண்ட் டைம் வாட்ச் பண்ணுவேன். படம் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குவல் பண்ணுமானா ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் ஆனா ரொம்பலாம் இல்ல அந்த அளவுக்குலாம். தலைவர் சூப்பரா இருக்க படம் பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு தலைவர். ஆமா, விக்ரம் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபைட்டிங் நல்லா இருக்கு. சூப்பர். தலைவர் கலக்கிட்டாரு. சூப்பரா இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜா. மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே ஜெயிலர் விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் வெறித்தனமா பண்ணிட்டாரு. தரமா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். லோகேஷ் கனகராஜ் படம் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த கல்யாணி கேரக்டர் சூப்பரா பண்ணாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சம கேரக்டர்ஸ். பழைய ரஜினி பார்த்த மாதிரி எல்லாருமே ஓகே. பட் உபேந்திரா மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. அருமையா இருக்கு படம். எத்தனை முறை பார்த்தாலும் சகிக்காது. அருமையா இருக்கு படம். டாப் 1ல இருக்கு. தலைவர் என்ன மாதிரியா இருக்காரு. எங்க இருக்காரு தலைவர் பாத்துக்கிட்டே இருக்கலாம். எங்களை மாதிரியா இருக்காரு. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசி முடியற வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவரோட எந்த ஒரு பிசிறு இல்லாம இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். வேற லெவல் படம். எங்களை மாதிரியா இருக்காரு. சூப்பர் ஸ்டார். சூப்பரா இருக்கு. ரஜினி எப்படி நடிச்சிருக்காரு. அல்டிமேட்டா இருக்கு. ரஜினி எப்படி இருக்காரு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்சியூ இல்ல, எல்சியூ இல்லாம எத்து போனதே அருமையான ஒரு படம். செம்மையா இருக்கு. தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் இருக்கு படம். ரஜினி எப்படி இருக்காரு. புரியல. ரஜினி விண்டேஜ் ரஜினி சொல்லவே தேவையில்ல. ரஜினி எப்பவுமே மாசா. இந்த படத்துல அவ்வளவு மாசா கட்டியிருக்காரு. லோகேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ. நான் கூட காலைல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்தது. ஆனா படம் உள்ள பார்த்தா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம் வந்து. ரஜினி எல்லாம் சீன் பை சீன் செதுக்கிறாங்க. ரஜினி செம்ம இன்டெலிஜென்டா யூஸ் பண்ணிருந்தான் லோகேஷ் சார். எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ரஜினி இந்த அளவுக்கு மாசா பார்த்தது இல்ல. சீன் பை சீன் ஒரு சீன்லாம் இருக்கு. ரஜினி ஃபேன்ஸ்லாம் என்னன்னே தெரியல. தலைவர் அதான் மைண்ட் ப்ளோயிங். சில செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து தலைவர் அந்த ஒரு சீன்ல இன்டர்வியூ சீன்ல தலைவர் காமிச்ச சீன்லாம் தரமா இருந்தது. தலைவர் பண்ண பயங்கரமா என்ஜாய் பண்ண. படத்துல அப்பப்போ ஃபிளாஸ் இருந்தாலும் ஆனா படம் மூவ் ஆகிற ஸ்பீட்ல வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணவே முடியல. சில லாஜிக் எரர்ஸ்லாம் இருந்தது. இப்போ விக்ரம் இருந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்ட் லாஜிக்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த படம் போற அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ல ரஜினி மாசா இருக்கலாம். நம்ம லாஜிக்லாம் நம்ம யோசிக்கிறது எனக்கு டைமே வரல. நான் சில டைம் ரொம்ப லாஜிக் பார்ப்பேன், ஏன்னா படம் லாஜிக் மிஸ் ஆகுதுன்னு. பட் ஆனா இந்த படம் அந்த கமர்ஷியல் எலமெண்ட் மூவ் ஆகிற ஸ்பீட்ல லாஜிக் பத்தி யோசிக்க டைமே இல்லை. ஒரு ஃபன் தலைவர் ஃபன் இருக்கீங்களா, கண்டிப்பா வந்து படத்தை சீட்டை புக் பண்ணிட்டு உட்காந்துருங்க. அவ்வளவுதான். ஒரு 2 hours உங்க மைண்ட் அப்படி உள்ள ஸ்கிரீன் உள்ள ஸ்டக் ஆயிரும். செம்மையா கத்தி கத்தி மைண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சில சீன்லாம் இன்னும் மைண்ட்ல அப்படியே இருக்கு. தலைவர் காமிச்ச சீன்லாம் நீங்க போய் படத்தை போய் பாருங்க. தலைவர் பண்ணி கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தியேட்டர்ல அந்த படத்தை. படம் ஆக்ஷன் மூவி, டிஃபரெண்ட் ஸ்டோரி. நம்ம ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு நம்ம எதிர்பார்க்கறதோட அதிகமா இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்கு. கொடுத்த காசு ஒருத்து. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ரஜினி எப்படி இருக்காரு. டிஃபரெண்டான கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு ரஜினியில. எல்சியூல வரல, நார்மல் ஸ்டாண்டர்ட் மூவி தான். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஃப்ரெண்டுக்காக பண்ற ரிவெஞ்ச் ஸ்டோரி. நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. சோபின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காரு. எல்லாமே அவங்க ரோல கரெக்டா பண்ணிருக்காரு. இல்ல பெஸ்ட் தலைவர் எப்பவுமே மாசு தான். எனக்கு தெரிஞ்சு இல்ல பெஸ்ட் ஃபிலிம். செகண்ட் டைம் வாட்ச் பண்ணுவேன். படம் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குவல் பண்ணுமானா ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் ஆனா ரொம்பலாம் இல்லை அந்த அளவுக்குலாம்.
நீங்க 3 hour ரன் டைம் இருக்குன்னு தெரியல, 3.5 hours வச்சிருக்கலாம். ஆனா படம் நல்லா தான் இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ரேங்க் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் ஷோபின் கேட்டிருக்கு. ஷோபின், நாகார்ஜுனா, அமீர் கான், தலைவர் சொல்ல தேவையில்ல. அண்ட் மற்றபடி நாகார்ஜுனா கேரக்டர் பிடிச்சிருந்தது, பயங்கரமா இருந்துச்சு, வில்லனா பண்ணிருக்காரு. மொத்தம் ஷோபின் அண்டர் ரேட்டடா தான் இருப்பாரு பாருங்க நீங்களே இதுலயும். அது பத்தம் இல்லாம ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க சில இது. நீங்க படம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஷோபினுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸ்ருதிஹாசன் மற்ற படம் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் இருக்காங்க. கண்டிப்பா கொஞ்சம் அவங்க மற்ற பாட்டுலாம் விட்டுட்டு இதை கொஞ்சம் ஆக்டிங் சைட் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அது ஏன்னு தெரியல, பட் ஆனா நல்லா இருந்துச்சு. மேக்கப்லாம் கூட ஓவரா போடலாம் அவங்க இந்த படத்துல. லோகேஷ் கனகராஜ்ல இல்ல எல்சி அளவுக்கு இல்லைனாலும் இது ஸ்டாண்டர்ட்னு சொன்ன மாதிரியே ஸ்டாண்டர்ட்ல ஒரு படம் பக்காவா இருந்துச்சு மேம். பார்ட் 2க்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவர் நல்லா எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வெயிட் பண்ணுவோம் மேம். சில இடத்துல பாத்தீங்கன்னா அனிருத் மியூசிக் தான் மேம் படத்தை தூக்கி நிறுத்துது. அது ஏன்னு தெரியல. மெயினா அந்த உபேந்திராக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, அது நல்லா இருந்துச்சு. இன்னும் அவரை சொல்லுக்கு வந்துச்சு. தலைவர் சூப்பரா இருக்க படம் பார்க்கலாம், செம்மையா இருந்துச்சு தலைவர். ஆமா, சரியான படம். வேற என்ன பயங்கரமா இருக்கு. எல்லா கெட்டப்பும் பயங்கரமா இருக்கு. ரசிகனே பாக்கலாம்க்கா. தலைவர் செம்மையா இருக்கு. தலைவர் டிஜே செம்ம. ஆமா, கூலின்றதுக்கு பாக்கலாம். நம்ம தான் கூலியா வேலை செய்யறோம். ஓகேக்கா. எல்லாரும் செம்மக்கா, சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. ஓகேக்கா, எல்லாரும் பாக்கலாங்க. பாக்கலாங்க. ஏதோ ஒரு 3-4 வாட்டி பாக்கலாங்க. அனிருத் செம்மையா இருந்துச்சு பாருங்க. ஓவர்லாம் எதுவுமே இல்லக்கா. ஸ்ருதிஹாசன் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அது ரொம்ப கடுப்பேத்துறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம என்ஜாய்மெண்ட். ஆமா, தேங்க்யூ. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. விக்ரம் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு? சூப்பர் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாள் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஒரு எனர்ஜெட்டிக்கா பாக்குற மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு சூப்பர் ஸ்டார் எப்படி பாக்குறது. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே அவரால் அந்த பழைய ஸ்பீட்ல எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ இதுல ஃபுல் ஸ்பீடு மாசா பண்ணிட்டு நல்லா இருக்கு. ஸ்டோரி தான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க. ஸ்டோரி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, விக்ரம் அளவுக்கு எனக்கு பிடிக்கல. என்ன பிடிச்சிருந்தது அதே சென்டிமெண்ட் தான், வேற என்ன. ரஜினியா ஆக்டட் வித் சென்டிமெண்ட் ஒன்லி. அது ஃபைட்டிங் நல்லா இருக்கு. ஹாய், சூப்பர். தலைவர் கலக்கிட்டாரு, உண்மையிலேயே பேரண்ட் ஃபிலிம். சூப்பரா இருக்கும் படம். படம் வந்து மாஸ்டர் அளவு தான் இருக்கு. விக்ரம் அது லியோ அளவுலாம் எல்லா படியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜா வேற எதுவுமே இல்லை. சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து சாங்கே இல்லை. பிஜிஎம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கம்மியா தான் இருக்கு. நல்லா சிங்கு சொல்லுவாங்க. மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே ஜெயிலர் விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவர் பில்டப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம யாராவது எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் மறக்காம கேட்கலாம். லிட்டரலா படம் சூப்பரா இருக்கு. யாரு சூப்பர் ஸ்டார் வந்து அதான் சொல்றேன்ல, எப்பவுமே அவருக்கு வந்து பயங்கரமா ஒரு பில்டப் இருக்கும் எல்லா படத்துலயும். இதுலயும் இருக்கு, ஆனா வந்து ரொம்ப சட்டிலா செம்மையா அண்டர் பிளே பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட விக்ரம் ரேஞ்சுக்குலாம் எதிர்பார்த்து வராதிங்க. நிறைய பேர் விக்ரம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது வேற இது வேற. நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் கிடையாது, விஜய் ஃபேன். எனக்கு படம் பிடிச்சிருக்கு, ஜெயிலரை விட பெட்டரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வெறித்தனமா பண்ணிட்டாரு. அப்படியே ரஜினிகாந்த் விண்டேஜ் ரஜினிகாந்த் போட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுக்கா. டைரக்ஷன் சூப்பர். லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு? தரமா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். லோகேஷ் கனகராஜ் படம் தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வித் ரஜினி.
நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த கல்யாணி கேரக்டர் சூப்பரா பண்ணாங்க. ஓகே தேங்க்யூ. என்ன ஸ்பெஷல் அந்த படத்துல? ஒரு ஸ்பெஷலும் இல்ல, நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். நான் எல்சியும் நினைச்சு வந்தோம், ஆனா எல்சியும் இல்ல, அது ஒண்ணுதான் ஒரு மாதிரி இருக்கு. ரஜினி எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு தலைவர், வேற லெவல், நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த ரைட்டிங் எல்லாமே வந்து இன்னும் பழையபடியே அப்படியே வச்சிருக்காரு. கொஞ்சம் கூட போர் அடிக்காம சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். Okay, எப்படி இருக்கு ரஜினி? சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. மத்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா, அதான் சொன்னேனே, கல்யாணம் அக்கா சூப்பரா பண்ணாங்க. அவ்வளவுதான். அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. அமீர் கான் கூட சூப்பரா இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. தலைவர் பிடிச்சிட்டாரு, தலைவர் பிடிச்சிட்டாரு, தலைவர் தான் இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்? தலைவர் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் சம கேரக்டர்ஸ், ஹை மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். டைரக்ஷன் எப்படி இந்த லொகேஷன்? சூப்பரா இருக்கு. as usual நல்லா இருந்தது. அவருக்கு எல்லாமே அந்த டோன்ஸ், கலர் டோன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. லாகும் இல்லை, அதான் கதையோட்டமா பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கு. லாக் நான் செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஸ்பீடா போயிடுச்சு. தலைவர் பிரிச்சுட்டாரு, தலைவருக்காக நிறைய வாடி பார்த்தோம். நல்லதா இருக்கு. ரஜினி எப்படி இருக்காரு? பழைய ரஜினி பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? ஓகே நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரஜினி எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்கு. சூப்பர் ஸ்டார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருந்ததா? படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரியான புரியல, எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரியில சொல்லிட்டா திருப்பி அடுத்து வரவங்க பார்க்கலாம். இல்ல ஆன்லைன் எப்படி வில்லனா? ரஜினி வில்லன் கிடையாது, பட் ஆனா எல்லா துணிகளுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல எப்படி இருக்காரு ரஜினி? இதுல நல்லாதான் இருக்காரு. லைக் ஜெயிலர்ல ஸ்லோ மோஷன் போட்டு காமிச்சிருந்தாங்க, பட் இந்த இடத்துல அவ்வளவா ஸ்லோ மோஷன் இல்ல. ஸ்லோ மோஷன் இருக்கா, அவ்வளவா இல்ல. எப்படி மத்த ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே ஓகே, பட் உபேந்திரா மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல மட்டும் அவரை கூப்பிட்டு வந்த மாதிரி இருந்தது. மற்றபடி அவரோட ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க, தவிர்த்து கிளைமேக்ஸ்ல மட்டும் காமிச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு லேடி இல்ல மேடம், ஓகே பார்க்கலாம். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் சொல்றாங்கல்ல. அதே மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க பேரு என்னன்னு தெரியல, பட் படத்துல பார்க்கும்போது நீங்க சீன் நல்லா இருக்கும். ஸ்ருதிஹாசன் எப்படி இருக்காரு? ஸ்ருதிஹாசன்லாம் அவ்வளோ சொல்றதுக்கு இல்லை, ஓகே தான். அவங்க எதுக்கு வச்சிருந்தாங்கன்னே தெரியல. இவங்க நாகார்ஜுனா, சத்யராஜ் ஓகே, நாகார்ஜுனாவும் ஓகே தான். எல்லாருமே கரெக்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே. டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஓகே, டைரக்ஷன் ஓகே தான். விக்ரம் அளவுக்கு இல்ல, விக்ரம் மாநகரம் அளவுக்கு இல்ல, ஓகே தான். அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் ஏதோ வேணும், அவரு கலக்கிட்டாருங்க. தலைவர் பண்ணாலே ஒரு சூப்பர் தான் பண்ணுவாரு, இன்னும் நல்லா தான் பண்ணிருந்தாரு. தேங்க்யூ. இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் படம் சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல, செகண்ட் ஹாஃப் மாஸ்